ஏம்மா மீனா, மதியம் சமைக்கிறதுக்கு நான் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துடுறேன். சிக்கனை குழம்பு மாதிரி வச்சு விட்ருவோம். நீ பசங்களை கொஞ்சம் குளிக்கிறதுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்து வை, சரியா? சரிங்க அத்தை, நீங்கள் போயிட்டு வாங்க. கடை எங்கே இருக்குன்னு பக்கத்தில் விசாரிச்சுக்கோங்க. இப்போ தான் இந்த ஏரியாவுக்கு புதுசு வேறு. அத்தை போய் எங்கே வாங்க போகிறாங்கன்னு தெரியல. என்னடா சோட்டு, எவ்வளோ நேரம் காஃபி குடிச்சிட்ருப்ப? மல்லி, காலையிலே எந்திரிச்சு டிவியை போட்டுட்டு உட்காந்துருக்கிறியா? அந்த ரிமோட் எப்படி கொடு. காலையில் டிவினா போதும், அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது. மா இன்னைக்கு வேணாம்மா, நான் நாளைக்கு குளிச்சிக்கிறேம்மா. இன்னைக்கு தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்குமா. அப்போ நாளைக்கு தண்ணி ஜில்லுன்னு இருக்காதா? எல்லா டைமும் ஜில்லுன்னு தான் இருக்கும். டெய்லியும் குளிக்கணும். பாட்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களை குளிக்க வச்சுருவாங்க. போ. சரிம்மா, குளிச்சாதான் எனக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சோட்டு, முதல்ல நீ குளிச்சிரு, அதுக்கப்புறமா நான் குளிக்கிறேன். குளிக்கிறதுல என்ன ஃபர்ஸ்ட் செகண்டு? நானே ஃபர்ஸ்ட் குளிக்கிறேன். எனக்கு குளிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஜாலியாக இருக்கும் தண்ணியில் நுர போட்டு விளையாடுறதுக்கு. அதுவும் பாட்டி நிறைய நுர போடுவாங்க. மல்லி, சோட்டு, நம்ம இந்த ஏரியாவுக்கு புதுசாக வந்திருக்கோம். இந்த ஏரியாவில் யார் யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. அம்மா கிட்ட கேட்காம யாருக்கிட்டையும் போயிட்டு அனாவசியமாலாம் பேசக்கூடாது, சரியா? இன்னைக்கு சாயந்தரம் வேற பக்கத்து வீட்டுக்கு புதுசாக யாரோ குடி வராங்களாம். யார் என்னன்னு தெரியாமல் என்னை கேட்காம எங்கேயும் போகக்கூடாது, சரியா? அப்பா கிட்ட எல்லா இடத்தையும் கேட்டுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வெளியிலலாம் போகணும். சரிங்கம்மா, நீங்கள் சொல்லாமல் நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம். நீங்கள் சொல்கிறதா கேட்போம். சரிங்க பசங்களா, உங்க 2 பேருக்கும் நான் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன், சரியா? குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகுங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். இன்னைக்கு அம்மா தோசை சுட்டு தரேன் 2 பேருக்கும். அச்சோ, அத்தை வேற காய்கறி வாங்கிட்டு வர சொல்லணும்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன். வாங்கிட்டு வருவாங்களா என்னன்னு தெரியல. சரி பார்க்கலாம். இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, அத்தை போய் இன்னும் காணோம். அப்பா செம்ம கூட்டம். காலையிலே இவ்வளோ கூட்டமாக இருக்குது. சிட்டிக்குள்ளெல்லாம் இப்படி தான் கூட்டமாக இருக்குமா? பக்கத்து தெருவில் கேட்டேன் கடை எங்கே இருக்குன்னு, அதோட போய் வாங்கிட்டு வந்துட்டேன். சரிங்க அத்தை, அதான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சேன்னு பார்த்துட்டு இருந்தேன். சரிம்மா, எடுத்து வையே, நான் போய் பசங்களை குளிக்க வச்சிடுறேன். பசங்களா வாங்க, 2 பேரும் போய் குளிச்சுட்டு வந்துடலாம். நல்லா தலையை தேய்ச்சி இன்றைக்கி குளிக்க வைக்கணும் உங்கள் 2 பேரையும். பாட்டி, சோட்டுவே முதல்ல குளிக்கிறேன்னு சொல்லிட்டான். அதனால ஃபர்ஸ்ட் அவனை குளிக்க வச்சிருங்க, அப்புறமா நான் குளிச்சிக்கிறேன். அப்படியா? சரி சரி, வா சோட்டு. 2 பேரும் குளிச்சு தான் ஆகணும். யார் முதல்ல குளிச்சா என்ன, செகண்ட் குளிச்சா என்ன? வாங்க வாங்க சோட்டு, வா, அப்படி வந்து உட்காரு. இப்படி வா, பெனியனை கழட்டுறதுக்கு. இங்கே பாரு, ரொம்பலாம் குளிரலை. நான் ரொம்பலாம் தண்ணி சுட வைக்க சொல்லலை, லேசாக சூடு பண்ணி ஊற்ற சொன்னேன். ரொம்ப குளிரக்கூடாதுன்றதுக்காக, சரியா? ஊற்றுறேன் பாரு, வெது வெதுப்பாக தான் இருக்கும். பாட்டி செம்மையாக இருக்குது பாட்டி. குளிக்கிறதே ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் பாட்டி, இந்த புது வீட்டு பாத்ரூமில் ஷவரே இல்லை. இல்லைன்னா ஜாலியாக குளிக்கலாம் பாட்டி. ஷவர் இருந்தால் சூப்பராக இருக்கும். நான் அப்பா கிட்ட சொல்லி பாத்ரூமில் ஷவர் செட் பண்ணி கேட்க போகிறேன். சரி, அதெல்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம். இப்போதைக்கு பாட்டிக்கிட்டே குளிச்சுக்கோ. அப்புறமா அப்பா கிட்ட சொல்லி வேணா ஷவர் செட் பண்ணிக்க. இவன் என்ன குளிக்கிறது இப்படி என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருக்கான்? அப்போ பாட்டி, ஷவர் செட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நான் குளிச்சிக்கவா? விழுகும். அப்பா எப்போ செட் பண்ணி அதுக்கப்புறம் நீ குளிச்சு, அதெல்லாம் வேணாம். இப்போ குளிச்சிரு, அதுக்கப்புறம் நம்ம நாளையிலேருந்து வேணால் செட் பண்ணி கேட்டுக்கலாம், சரியா? பாட்டி, ஏன் பாட்டி இவ்வளோ ஷாம்பு போடுறீங்க? கொஞ்சம் கம்மியாக போடுங்க பாட்டி. எப்போவுமே நீங்கள் நல்லா தான் குளிக்க வைக்கிறீங்க, ஆனால் ஷாம்பு மட்டும் தான் நிறைய போட்டுடுறீங்களே. என் மண்டையே குட்டியோண்டா இருக்குது, அதுக்கு இவ்வளோ ஷாம்பு தேவையா பாட்டி? ஆமாம், கண்ணுலலாம் போச்சு. ஏண்டா கொஞ்சம் நேரம் அமைதியாயிடுடா, கண்ணை மூடிக்கடா, அதெல்லாம் சரியாயிடும். உனக்கு நுர போட்டு குளிக்க பிடிக்கும்ல, அதனால தான் பாட்டி நுர போட்டிருக்கேன். நல்லா தான் இருக்கும். அப்படியே காமி, நல்லா தலையை தேய்ச்சி குளிக்க வைக்கணும். உன்னை புது வீட்டுக்கு ஜாமான்லாம் மாற்றி வச்சோம் பத்தியா? அப்போ எல்லாம் ஒட்டடை அழுக்கு எல்லாம் மண்டையில் தான் வந்துருச்சு. எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி தான் குளிக்கணும். கை காலெலாம் நல்லா தேய்க்கணும். எவ்வளோ அழுக்கு இருக்குது பாரு. நீயே தனியாக குளித்தாலும் இந்த மாதிரி நல்லா கை காலெலாம் தேய்ச்சி தான் குளிக்கணும், சரியா? அழுக்கு அங்கங்கே வச்சுட்டு குளிக்கக்கூடாது. என்ன, தண்ணி நல்லா ஊற்றி நல்லா சுத்தமாக குளிச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு வரணும். சரி காட்டு, பாட்டி தண்ணி ஊற்றி விட்றேன். கண்ணை மூடிக்க, நுர வரும்போது கண்ணை முடிக்கணும், சரியா? சரி பாட்டி. நிறைய தண்ணி ஊற்றுங்க பாட்டி. நல்லா ஜாலியாக குளிக்க போகிறேன் இன்னைக்கு நான். சரி ஊற்றுறேன் இரு. ஆனால் அதுக்குன்னு அளவுக்கு அதிகமாகலாம் தண்ணி கேட்கக்கூடாது. இந்த ஏரியாவில் தண்ணி கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஓரளவுக்கு தான் தண்ணி. 1 டப்பு தண்ணி தான் உனக்கு, அதுலேயே குளிச்சிடணும். 1 டப்பு தண்ணியே நல்லா நிறைய தான் இருக்குது. இரு, சோப்பு போடுறேன் இப்போ. பாட்டி, சோப்பு போடுறீங்களா? நிறைய நுர வச்சு போடுங்க. ஆஹா, எவ்வளோ நுர! நான் அதனால தான் இந்த சோப்பே யூஸ் பண்ணுறேன். எனக்கு நல்லா நுர வருது இந்த சோப்பு, தெரியுமா? டேய் சோட்டு, எந்த சோப்பு போட்டாலும் நிறைய சோப்பு போட்டால் நுர வரதான் செய்யும். இந்த சோப்பு தான் நுர வருதுன்னெலாம் இல்லை, என் சோப்புலேயும் நிறைய நுர தான் வரும். மல்லி, எனக்கு நிறைய நுர வருதுன்றதுனால பேசுறியா? உன் சோப்புலலாம் இவ்வளோ நுர வருமானே தெரியாது. இங்கே பாரு, என் சோப்பில் லைட்டாக தேய்ச்சதுக்கே எவ்வளோ நுர வந்துச்சுன்னு. பாட்டி, இப்போ ஊற்றுங்க தண்ணியை. ஆஹா, செமையாக இருக்குது பாட்டி. வேற லெவலில் குளித்தேன் நான். செமையாக இருக்குது. இப்போதான் பாட்டி ஃப்ரெஷ்ஷாக இருக்கே. நீங்கள் சொன்ன மாதிரி தலையெல்லாம் ஒரே அழுக்காக இருந்துச்சு. இப்போதான் நான் ஃப்ரெஷ் ஆகிட்ட மாதிரியே இருக்குது. இன்னொரு குடம் தண்ணி வேற ஊற்றுறீங்களா? ஜாலி. ஆசை தான். எவ்வளோ தண்ணி தான் ஊற்றிக்கிட்டே இருக்கிறது. தண்ணியில் விளையாடணும்னா விளையாண்டுட்டே இருப்ப போல இருக்குது. லாஸ்ட்டாக 2 ஜக்கு ஃபுல்லாக முழுக வச்சு ஊற்றிட்டு அனுப்புவேன். அதுக்கு தான் எடுத்தேன் அந்த தண்ணியை. சரியா? போதும் ஃபுல்லாக தண்ணியிலலாம் ஆட்டம் போடக்கூடாது. போ. அந்த எல்லா தண்ணியும் மொத்தமாக ஊற்றுவீங்கன்னு நினச்சேன். சரி போதும்.
சரி சரி உள்ள அம்மா ட்ரெஸ் எடுத்து வச்சிருப்பா, போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோ சரியா? சரிங்க பாட்டி. பா தண்ணி ஊத்துறது நின்னோன்னு குளிருது, சீக்கிரமா போய் ட்ரெஸ்ஸை மாற்றுவோம். மல்லி நீ எதுக்கு மசம் நின்றுக்கிட்டு இருக்க? இப்படி வந்து உட்காருவா, சீக்கிரம் உன்னை குளிக்க வச்சு விட்டுறேன். பாட்டி எனக்கு சோட்டுக்கு ஊத்துன மாதிரி நிறைய தண்ணிலாம் வேணாம், கொஞ்சமா ஊத்துங்க போதும். ரொம்ப குளிரும், சீக்கிரமா குளிக்க வச்சிடுறீங்களா? சீக்கிரமாக குளிச்சா எப்படி அழுக்கு போகும்? கொஞ்சமாக தான் தண்ணி போடுவேன், டக்குன்னு குளிக்க வச்சிடுறேன். வா, அழுக்கு போகிற அளவுக்கு குளிச்சா போதும் சரியா? இதோ உனக்கு இந்த ஒரு ட்ரப்பு தான் போதுமா? வந்து உட்காருவா. சரி பாட்டி இதோ வந்துடுறேன். பாட்டி என் தலை ரொம்ப சிக்கா இருக்கு, நேற்று வரன தலை வேற ரொம்ப வலிக்கும்னு நினைக்கிறேன். ரப்பர் பேண்டு கழட்டும் போது பாட்டி பாட்டி கொஞ்சம் பொறுமையா கழட்டுங்க, வலிக்குது. அம்மா தலையில இந்த மாதிரி போட வேணும்னு சொன்னா அம்மா தான் இப்படி போட்டுட்டாங்க. பா முடி ரொம்ப சிக்கா இருக்கு, ஐயோ வலிக்குது பாட்டி. அதுக்கு தான் நான் பின்னி போடுன்னு சொல்கிறது. ஒன்று பின்னி போடலைன்னா இப்படி தான் ஆகும். பாரு இப்போ எவ்வளோ சிக்கு இருக்குன்னு. குளிச்சுட்டு உட்காந்து ஒழுங்காக நல்லா தலையை தொடச்சிட்டு சிக்கு எல்லாத்தையும் எடுக்கணும். எவ்வளோ சிக்காகி போச்சு பாரு. ஆமா பாட்டி ரொம்ப குளிருது பாட்டி, இன்னைக்கு குளிக்க வேணாம் பாட்டி, நான் நாளைக்கா குளிச்சுக்கிறேன் பாட்டி. அம்மா என்ன இப்படி குளிருது? பாட்டி போதும் பாட்டி. இன்னும் ஒரு ஜக்கு கூட முழுசா ஊற்றி முடிக்கல, அதுக்குள்ளே இந்த கத்துறா இவ. கத்தாத கொஞ்ச நேரம் இருடி. ஃபர்ஸ்ட் ஒரு ஜக்கு ஊற்றும் போது தான் அந்த மாதிரி இருக்கும், அடுத்தடுத்து ஊற்றும் போது ஒன்றும் தெரியாது. அப்படியே உட்காரு. ரொம்ப குளிருது பாட்டி. மூஞ்சில கொஞ்சம் தண்ணி ஊத்துங்களேன். பாடா இப்பதான் கொஞ்சம் இதுவா இருக்குது. இரு கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஷாம்பை போடுறேன். உன் முடிக்க நிறைய ஷாம்பு போடணும். சரி சரி ஷாம்பு நிறைய போடுங்க, எனக்கு ஷாம்பு நிறைய போட பிடிக்கும். என் முடிக்கு நல்லா நிறைய நுர வரும். நானும் தனியாக குளிச்சா கூட எப்போவுமே ஷாம்பு நல்லா போட்டு தான் குளிப்பேனே, ஏன்னா எனக்கு ஷாம்பு போட்டு நுர வரதே ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும். பாட்டி ஆனால் பொறுமையாக தேய்ங்க, ஏன்னா ஆல்ரெடி முடி சிக்கா இருக்கு. பாட்டி பொறுமை, முடி கையோட வந்துட போகுது. இப்போ மட்டும் என்னவா, முடி கையோட நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்குது. எவ்வளோ முடி கொட்டுது உனக்கு. முதல்ல இந்த முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு நல்ல மருந்து நம்ம வீட்டிலையே செய்யணுண்டி. நானே உனக்கு ஒரு நாள் நல்லா செஞ்சு தரேன், அதை நல்லா தேய். நல்ல ஒரு எண்ணெய் ஏதாச்சும் செஞ்சு தரேன் உனக்கு சரியா? அதை போட்டால் தான் முடி கொட்டாது. இவ்வளோ தூரம் முடி வச்சுருந்தா பத்தாது, அதை கொட்டாமல் வச்சுக்கணும். பாட்டி கண்ணுலலாம் நுர போகுது, நீங்கள் பேசிக்கிட்டே நிறைய கண்ணுலலாம் விடுறீங்க, கொஞ்சம் இதெல்லாம் தேய்ங்க. பாடி எவ்வளோ நுர பாடியோ. இவ்வளோ நேரம் வரும் நானே எதிர்பார்க்கல, கொஞ்சமாக வரும்னு தான் நினச்சேன். பார்த்தா எவ்வளோ நேரம் வந்துருச்சு, நானே நுரையில மூழ்கிடுவேன் போல இருக்கே. சரி இரு, அப்படியே வந்துட்டு சோப்பையும் எடுத்து தேய்ச்சி விட்டுடுறேன். அதே நுரையிலையே மொத்தமாக குளிச்சுட்டு போயிடுவல்ல. அப்படியே அப்போ அதே நுரையோடய நான் நல்லா தேய்ச்சி குளிச்சிடுறேன். பாடியோ சொன்ன மாதிரி என் சோப்புலன்னு இல்லை, எல்லாரும் சோப்புலேயும் நுரை நிறைய தான் வரும் போல இருக்கு. பாட்டி நான் எங்கே இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா? நான் நுரையிலேயே மூழ்கிட்டேன் போல இருக்கு. எனக்கே நான் எங்கே இருக்கேன்னு தெரியல பாட்டி, கொஞ்சம் நுரைய கம்மி பண்ணுங்க, இதுக்கு மேலே முடியாது. சரி இரு தண்ணி லேசாக ஊற்றுறேன். இப்போ பார்த்தியா இப்போ ஓகே தானே? சரி இரு, நல்லா தேய்ச்சி விட்டுடுறேன். நல்லா தேய்ச்சி குளிச்சிரு. பாட்டி இங்கே தேய்ங்க, அப்படியே கொஞ்சம் இந்த சைடு தேய்ங்க, அப்படியே இந்த பக்கம் வாங்க. அப்பா செமையா இருக்கு. பாட்டி என்ன பண்றீங்க? அம்மா தலை வலிக்குது பாட்டி, போதும் ஸ்டாப் பண்ணுங்க. இங்கே பாரு மல்லி, உன் தலையில் நிறைய பேனு கிடக்குது, சிக்கா வேற இருக்குல்ல. இந்த மாதிரி தேய்ச்சி சிக்கெல்லாம் அப்படியே எடுத்து விட்டுட்டோன்னு வையேன், சரியாயிரும். அதுக்கு தான் பண்ணுறேன் சரியா? சரி போதும் பாட்டி, தண்ணி ஊற்றிடலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப குளிருது வேற, ரொம்ப நேரம் தண்ணியில் நின்னா அம்மாவும் திட்டுவாங்க. ஏன் மல்லி அது எனக்கு தெரியாதா? அவ்வளோதான், நல்லா குளிச்சாச்சு. இப்போ கடைசியாக ஒரு குடம் இருந்துச்சுல்ல, அதில் மட்டும் 2 ஜக்கு ஊற்றிட்டு போயிரு, அப்போ தான் நுரெல்லாம் நல்லா போகும். ஏன்னா உனக்கு முடி பெருசு இல்லை, அதனால நிறைய நிற்கும், ஃபுல்லாக நுர போகிறதுக்கு லேட் ஆகும். அதனால நல்லா ஊற்றி விட்றேன். முடி பெருசா இருந்தாலே இதான் ஒரு தொல்லை. எவ்வளோ நேரம் குளிக்க வேண்டியதா இருக்கு, எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இன்னும் நுர போகவே இல்லையே. இப்போ என்ன பண்ணுறது? பாட்டி என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது, அந்த ட்ரப்பை இப்படி கொடுங்க. இப்போ பாருங்க நான் நுரையெல்லாம் எப்படி சூப்பராக போக வைக்கிறேன்னு. இந்த மாதிரி ட்ரப்பில் முடியை முக்கி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நுரெல்லாம் செம்மையாக போயிடும். ஆனால் நல்லாவும் இருக்குது பாட்டி இந்த மாதிரி குளிக்கிறதுக்கு. பாட்டி செம்மையா எப்படி மூஞ்சில் ஒரு சொட்டு தண்ணி கூட படாமல் முடியை மட்டும் அழகாக கழுவுனேன் பாருங்க, அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக ட்ரப்பில் இருக்கிற தண்ணி எடுத்து ஊற்றியாச்சு. செம்ம ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிட்டேன் பாட்டி நான். பாடா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கு எனக்கு. சரி உள்ளே போய் அம்மா கிட்ட ட்ரெஸ் மாற்றிக்கப்போ. சோட்டு குளிச்சுட்டு வந்துட்டான். மல்லி இவ்வளோ நேரமாக குளிச்சிக்கிட்டு இருக்கா? இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கா? மல்லி குளிச்சிட்டியா? வா வந்து ட்ரெஸ் மாற்றிக்கோ. இப்போதாம்மா குளித்தேன். பாட்டி நல்லா தலையெல்லாம் தோட்டி விட்டுட்டாங்க, நல்லா காஞ்சிருச்சு. சரியா காயில் இன்னும் நல்லா தோட்டணும், நல்லா தோட்டு. சரிங்க அத்தை, நான் போய் நல்லா தோட்டி விட்டுடுறேன். இந்தாங்க அத்தை, தோசை சுட்டுட்டேன், தக்காளி சட்னியும் வச்சேன், தேங்காய் சட்னியும் வச்சேன் அத்தை, இந்தாங்க சாப்பிடுங்க. நல்லா முருவலாக இருக்குமா தோசை. உன்ன மாதிரி யாராலையும் தோசை சுட முடியாது, கடையில் வாங்கினா கூட இந்த அளவுக்கு சுட முடியாது போல இருக்கு. சூப்பராக சுட்டுருக்குறேம்மா. சரிங்க அத்தை, 2 தோசை வச்சுருக்கேன், இன்னும் என்ன கேளுங்க. மல்லி உள்ள ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன், போய் போடு. சரிங்கம்மா. அப்பா எங்கம்மா? காலையிலேருந்து ஆளையே காணோம்.
அட இப்பதான் அப்பாவை கேட்டேன், அதுக்குள்ளேயும் அப்பாவே வந்துட்டா இருப்பாரு. காலையில ஏதோ முக்கியமான வேலைன்ட்டு அப்பா போனாரு, இப்பதான் வராரு. ஏங்க முக்கியமான வேலை முடிஞ்சிருச்சா? சரி சரி சீக்கிரமா வாங்க சாப்பிடலாம், தோசை ரெடியா இருக்கு. சரி சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் உங்க எல்லார்கிட்டயும் சொல்லணும். அதுக்கு தான் காலையிலே எந்திரிச்சு போனேன். நல்லபடியா வேலை முடிஞ்சிருச்சு, கையோட வாங்கிட்டே வந்துட்டேன். உங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் இருக்கு. இங்க பாத்தியா, ஸ்கூட்டி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னங்க சொல்றீங்க? புது ஸ்கூட்டியா? கலரே செம்மையா இருக்கு. ஏங்க நீங்களா செலக்ட் பண்ணீங்க? செம்மையா இருக்கு இந்த கலரு. ஆமா, யாருக்கு ஸ்கூட்டி? ஏன் மீனா இப்படி தெரியாத மாதிரி கேக்குற? என்கிட்ட லாஸ்ட் 1 மந்தா ஸ்கூட்டி வேணும்னு சொல்லிட்டு இருந்தது யாரு? நீ தெரியாத மாதிரி இப்படி கேட்டா என்ன அர்த்தம்? ஸ்கூட்டி உனக்காக தான் வாங்கியிருக்கேன். பசங்களை ஸ்கூலுக்கு இனிமே கூட்டிட்டு போறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஸ்கூட்டி யூஸ் பண்ணிக்கோ. கடைக்கு போறதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்கூட்டி வச்சுட்டு போ. நடந்து போ வேணாம். இங்கேயே எல்லாமே கொஞ்சம் தூரமா தான் இருக்கும். கடையெல்லாம் கொஞ்சம் தள்ளி போய் தான் வாங்கணும். நம்ம சிட்டியில தான் இருக்கோம், இருந்தாலும் கடை தெருவுலாம் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி தான் வீடு பார்த்துருக்கேன். அதனால ஸ்கூலுக்கு போறதுக்கு எல்லாத்துக்கும் பசங்களை கூட்டு போறதுக்கு இந்த ஸ்கூட்டில கூட்டிட்டு போ. என்னங்க சொல்றீங்க? எனக்காக வாங்குனீங்க? அதுவும் எனக்கு பிடிச்ச கலர்ல. எனக்கு இந்த 2 கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, இந்த கலர் உனக்கு பிடிக்கும்ன்றதுனால தான் இந்த கலரே செலக்ட் பண்ணிட்டேன். பிளாக் கலரும் இருந்துச்சு, ஆனா இந்த கலர் தான் நல்லா இருக்குன்னு இதையே எடுத்துட்டேன். சூப்பரா இருக்குப்பா ஸ்கூட்டி, செம்ம. மீனா நீ போய் ஓட்டி பாருமா. சரிங்க அத்தை, இனிமே எல்லாத்துக்கும் இதுலயே போயிட்டு வந்துடலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சூப்பரா ஓட்டுவேன் ஸ்கூட்டி, எனக்கு ரொம்ப நல்லா ஓட்ட தெரியும். ஹே சோட்டு, ஸ்கூட்டி வந்ததும் அம்மா பாரு சின்ன பொண்ணு மாதிரி பேசுறாங்க. அம்மாக்கு அந்த ஸ்கூட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு போல சோட்டு. அம்மா அம்மா பார்த்து போங்க. சரி மல்லி, நான் பொறுமையாக தான் ஓட்டி பார்க்குறேன். ஏங்க இந்த ஸ்கூட்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது, நல்ல ஸ்பேசியஸாகவும் இருக்குது. பசங்க 2 பேரையும் பின்னாடியே உட்கார வச்சுட்டு லஞ்ச் பேக் எல்லாம் அந்த டிக்கியில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் போல. பசங்களுக்கு ஸ்கூலும் எங்க இருக்குன்னு விசாரிச்சுட்டு வந்துட்டேன். நம்ம சீக்கிரமே போய் பசங்களை ஸ்கூல்லையும் சேர்த்து விட்டுடலாம். ஐயா ஜாலி, புது ஸ்கூல் எப்படி இருக்குன்னு நாளைக்கு பார்க்க போறோம். அம்மா நீங்க இந்த ஸ்கூட்டிலே நாளைக்கு எங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போங்க. சரிடா சோட்டோ, நான் இந்த ஸ்கூட்டிலேயே நான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஸ்கூல் போயிட்டு விசாரிச்சுட்டு உங்களெல்லாம் சேர்த்துடலாம். இன்னும் பக்கத்து வீட்டுக்கு வேற யாரோ வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் யாருன்னு நீங்கள் பார்க்கணுமா? இதே மாதிரி பார்பி ஷோஸ் வீடியோஸ் நிறைய உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.